இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாராக வந்திருக்கோம். இந்த கட்டாரா கல்ச்சரல் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஆம்பி தேட்டர் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பார்க் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட, அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸு. இந்த பிளானே ரொம்ப அழகான பிளானுங்க, ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. இப்போ பீஜன் டவர், பேர்ட்ஸ்லாம் வந்து நெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான டவர். இந்த ரோமன் கொலோசியம் அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீ பாருங்க, ஒரு க்ரீன் ஸ்பேஸ், சின்ன க்ரீன் ஸ்பேஸ், ஆனால் எவ்வளோ அந்த ஸ்பேஸை எலைட்டாக சேஞ்ச் பண்ணுது பாருங்க. நல்லா இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்ட் டீம்ஸ். இது எல்லாமே ரோமன் ஸ்டைலுங்க. இந்த இடத்துல வாக் பண்ணுறல, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஏசியாக இருக்குது. எங்கேருந்தோ ப்ளோ பண்ணுறாங்க, ஆனால் எங்கேருந்து எனக்கு தெரியல. இந்த சைடு வந்து ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர், இந்த சைடு மாடர்ன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 3 நம்ம கத்தார் தோஹாவில் இருக்கோம். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்டு போர்ட்டில் வந்து கடைசி வீடியோ வந்து முடிச்சிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு அது நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் நம்ம ஓல்டு போர்ட்டோட இருக்கிற ஆர்கிடெக்சரு, அங்கே இருக்கிற ரொம்ப சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கட்டாராக வந்திருக்கோம். கட்டாரா பார்த்திங்கன்னா கத்தாரோட கல்ச்சரல் வில்லேஜ். ஒரு நாட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்போயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லேண்ட் மாஸ் பிளான் பண்ணுறப்ப கல்ச்சரல், ஃபினான்ஷியல், ஹெரிட்டேஜ், இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரியில் வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் வில்லேஜில் ஃபினான்ஷியல் டவுனாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து பேங்க்ஸ், செக்டர்ஸு, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கல்ச்சருங்கிறது அவங்க கல்ச்சரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கட்டாரா கல்ச்சரல் வில்லேஜில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஆம்பி தேட்டர் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பார்க் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட, அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸு. இந்த பிளானே ரொம்ப அழகான பிளானுங்க, ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தெரியுது இல்லைங்களா, இது வந்து ஹில். ஆக்சுவலாக வந்து அந்த பக்கம் வந்து ஹைவே இருக்குது, இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஹில். ஆக்சுவலி க்ரீன் ஸ்பேஸ் ஹில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அங்கங்கே ரெசார்ட்ஸ் இருக்குது. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ஹில் இருக்குது. சென்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சர் வில்லேஜுங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டைம் எடுக்கும். இன்றைக்கி நைட் வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா, பட் இன்னமும் அது கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் இருக்குது, நடந்துகிட்ருக்கு. லெட்ஸ் சி, வந்து பார்க்கலாம். பட் இப்போ என்னென்னா, அதுக்கு முன்னாடி கட்டாராவை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, நம்ம மிகப்பெரிய ஸ்பேஸுங்கனால நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன ஏரியா வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிளைண்ட் வந்து இப்போ நாங்கள் ட்ராப் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோட லொக்கேஷன் வர சொல்லிட்டேன். இங்கேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வரப்போ பார்த்தேன் ஒரு ரெசார்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது வந்து இங்கே கவர் பண்ணலை. இங்கேருந்து நம்ம போகலாம். இது வந்து ஒரு வில்லேஜ் கான்செப்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே எப்பயும் போல் என் கூட வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏன்னா அது சிங்கிள் ஸ்பேஸ் வந்து நம்மளால் ஒரே டைமில் வந்து கவர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன நம்மளால் முடியுதோ நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். இந்த ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கோர்ட்யார்ட் கார்டன் ஸ்பேஸ். ஆக்சுவலி ஸ்டெப்ஸ் போகுது. Excuse me, where is the restroom here? Washroom? Washroom, toilet. It is one, you see straight, it's public washroom. State. Okay, thank you. Okay, நம்ம எப்பயுமே வந்தால் ரெஸ்ட் ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல, பார்ப்போம் அங்கே போய் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு. நேற்று வீடியோவா ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் செம்ம ஒயிட். ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம கத்தார் வந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம் ஆஃப் கத்தார் போயிருந்தோம். அங்கே சூப்பராக இருந்தது, பியூர் ஒயிட்டில். இங்கே பாருங்கள் பீச், அது இங்கே பாருங்களா, காருக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு பார்க்கிங் கேட், உள்ளே போகிறதுக்கு உள்ள என்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அது ஆக்சுவலி அதுவும் ரோடு தான். டாய்லெட் இங்கே இருக்குது. ஓகே, இதான் மேல் டாய்லெட். ஓகே, நான் உள்ளே போயிட்டு எடுக்க முடிஞ்சால் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்புறமா. ஓகே, நம்ம ரெஸ்ட் ரூம்க்குள்ள உள்ளே போயிட்டு இருந்தேன். பட் ஆட்கள் இருக்காங்க, அதனால் வந்து இது வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் ஒரு சூப்பரான விஷயத்தை நான் வந்து பார்த்தேன். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா வந்து ஆட் ஆகிருந்தது. ஆக்சுவலி ஷவர் ஏரியா கொடுத்த நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? எதுக்கு தெரியுங்களா? இது பார்த்தீங்கன்னா பீச். இது வந்து இது ஃபுல்லாக பீச்சு. ஸோ பீப்புள் வந்து கடலை குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்காக சால்ட் வாட்டர் இல்லை, ஸோ வந்து லைக் நார்மல் ரெகுலர் வாட்டரில் குளிக்கிறதுக்காக அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து கல்ச்சரல் வில்லேஜ் சொன்ன பார்த்தீங்களா? இந்த கல்ச்சரல் வில்லேஜ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வீடியோ பார்க்காதீங்க, பாருங்கள். இந்த ஊர் ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அந்த பேஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள். இங்கே இருக்க எல்லாமே ஆக்சுவலி அந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பில்டிங் இருக்குது, பெரிய பில்டிங்கு, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாக பீச் சைடு. இப்போ நம்ம பீச் சைடு இருக்கும். இங்கேருந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து சீ ஃபேஸிங் வந்து ரெசார்ட் எல்லாமே வந்து கெஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அந்த நான் சொன்ன உள்ள வந்து ரெசார்ட்டு ஸ்டேஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு ஊர் வந்து எப்படி இருக்கும் அந்த கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க, நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம நடக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் டே டைமில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நைட்டு ரொம்ப அழகாக இருக்குது. எப்போயுமே ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்பேஸை வந்துட்டு இந்த கோல்டன் டைம்னு சொல்லுவோம். ஆஃப்டர் 4 o'clock அப்புறம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர் பண்ண ரொம்ப நல்லாவே இருக்கும். இது பாருங்க, ஃபுல்லாக அங்கங்கே ஹட் இருக்குது, அம்பர்லா ஹட்ஸ் இருக்குது, வாலிபால் நெட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இங்கே ஜெட்ஸ்கீலாம் இருக்குது, ஜெட்ஸ்கி இருக்குது. ஆக அந்த லைட் சரி, இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் பார்க்கிங். இது வந்து பேர்ல் ஐலாண்டு. பேர்ல் நம்ம இந்த வீடியோ 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேர்ல் ஐலாண்ட் போயிருப்போம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதீங்க பாருங்கள். நான் வேணால் மேலே வந்து லிங்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். நைஸ் ஸ்பேஸ். இது பாருங்கள், இங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. போட் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க, போட் மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பீச் ரொம்ப அழகாக இருக்கு. நான் வந்த நாள் வந்து லாஸ்ட் டைம் நம்ம சீலண்ட் பீச்சுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து வேவ்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இன்றைக்கி வந்து ஃபுல் மூன் டே. ஓகே, நம்ம டுவர்ட்ஸ் நம்ம உள் பக்கம் நடந்து போவோம். நான் வந்து இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது நமக்கு. 1/2 hour வந்து நம்ம போகணும். நமக்கு 2 வழி இருக்குது, ஒன்று இந்த சைடு போகிறது, அந்த சைடு போகிறது. நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம பீச் சைடே போகலாம். ஏன்னா பீச் சைடு போனோம்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இது மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஸோ ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்போ கேமரா நல்லா கவர் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலி, கேமரா என்னால் இங்கே பார்க்க முடியுது. நல்ல க்ரீன் ஸ்பேஸ் நல்லா கவர் ஆகுது லைட்டிங்கோட. இது பாருங்க, இங்கெல்லாம் இது ஆக்சுவலி என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆனால் அழகாக இருக்குது. கெசிபோ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தனி என்ட்ரின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இடத்த மட்டும் அக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஆக்சுவலி அங்கே கூட என்ட்ரி இருந்தது. ஓகே, இது வந்து ரூம்ஸ் போல், ரூம்ஸ் மாதிரி இருக்குது. சீ ஃபேஸிங் இன்னும் அழகாக இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன் இதை. ஓகே, நம்ம அப்படியே போகலாம்.
இன்னைக்கு நைட் வந்து எனக்கு ஃப்ளைட் இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்டை வந்து கவர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நான் ஏர்போர்ட்டை கவர் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் ஏர்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் சிங்கப்பூர் மாதிரி இருக்கும்னு. சிங்கப்பூர் எபிசோடில் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஜோல் ஏர்போர்ட்டை. அது மாதிரி பிளான் பண்ணுறோம். வச்சு பார்ப்போம். இப்போ அங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ், இது வந்து பீச்சு, இது வந்து பிளாசா, ஓப்பன் பிளாசா, ஃபுல் பிளாசா இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்பி தேட்டர். இது வந்து ஆம்பி தேட்டர். அது ஓகே. ஓஏடிக்கும் ஆம்பி தேட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓஏடிங்கிறது ஓப்பனாக இருக்கும். ஓப்பன் ஏர் தேட்டர் வந்து ஓப்பன் ஏர் தேட்டருங்கிறது ஓஏடி. ஆம்பி தேட்டருங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவர்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதான் வந்து ஆம்பி தேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு ஆம்பி தேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குமா. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்பேஸுக்கு வந்தோம்னா சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி சும்மா பார்க்க சுற்றி பார்த்துட்டு ஹரிபரியாக ஓடுறது, எனக்கு அந்த டூர் ட்ரிப் எனக்கு பிடிக்காது. நான் எப்படியோட பர்சன்னா, ஒரு ஸ்பேஸுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மக்களாக அங்கே வாழ்கிறதா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த ஃபீலில் வந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறது என்னோடது. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, இப்போ இது மாதிரி இடத்துக்கு வரோம்னா சும்மா சுற்றி பார்த்துட்டு ஓடிடக்கூடாது. வந்தால் ஒரு ஈவினிங் டைமில் வந்து அப்படியே வாக் பண்ணிடணும். ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்பேஸை நம்ம அழகாக உள்வாங்கிறதுக்கு, ஒரு இடத்த ஜியோகிராஃபிக்கான ஒரு இடத்துல உள்வாங்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாச்சு தேவைப்படுங்க. சும்மா வந்து டைமிங்கில் ஒரு ஹாஸ்டல் 2 hours ஒன்று பார்த்துட்டு போனாலும் ஒன்றுமே நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடத்துலலாம் இப்படி வந்தோம்னா, நான் அதனால தான் அந்த என்டையர் ஸ்பேஸை வந்து இன்றைக்கி நான் வந்து டிசைட் பண்ணல பார்க்கணும் அப்படின்னு. இது ரொம்ப பெரிய ஏரியா. இப்போ நம்ம இறங்கினா பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த கொஞ்சம் ஏரியா வந்து நம்ம வந்து பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அதனால் பீச் சைடு நான் வாக் பண்ணி வந்தேன். ஸோ ரிலாக்ஸ்டாக வாக் பண்ணி அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு. இந்த இடம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 2 ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீ ஃபுட் மார்க்கெட்டு ஃபுல்லாக அரப்ஸ் தான் இருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் ஃபோட்டோ எடுத்துக்காங்க. ஆனால் அது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது ரொம்ப. அது எஸ்பெஷலி இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வாட்டர்மெலன் லான்ச். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஆர்கிடெக்சர். ஓகேண்ணா. ஓகே, அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம வருவோம். இது டீட்டெயிலிங் பாருங்கள், வுட்டு டீட்டெயில் என்ன அழகாக பண்ணியிருந்துருக்காங்க. இது வந்து வாட்டர் பாடி சைடில் ஸ்பேஸ் வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு. ஓகே, சூப்பர் மார்க்கெட்டு. இது வந்து பேக் சைடு. இங்கே பாருங்கள், இது வாட்டர் பாடி. பில்டிங் சுற்றி ரன் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல ஃபீல். நான் சொன்னேன் கிளைண்ட் கிட்ட, என்னை விட்டு இங்கே ஒரு நாள் இருப்பேன். நேற்று நம்ம போனோம் பார்த்தீங்களா, அங்கேயே என்னால் 1 day ஃப்ரெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து 1 day ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு டைம் வந்து நான் ட்ராவல் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தென் இப்போ இதெல்லாமே இது வந்து ஒரு தெரிஞ்ச அறிமுகத்துக்கு உண்டான ஒரு ட்ராவலாக இப்போ நான் பண்ணுறது எல்லாமே. ஒன்ஸ் மேக்ஸிமம் எல்லா ஸ்பேஸையும் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தென் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ட்ரிப் நான் வர போகிறேன். எதுக்காகனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிங்கப்பூர் நம்ம பார்த்தீங்களா, இப்போ சிங்கப்பூர் பார்த்தோம், டெல்லி எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடம் எல்லாமே நம்ம போனது. அப்போ இடத்த பார்த்துட்டு அவங்க அப்படி பேசிட்டு வரேன். இந்த இடம்லாம் பார்த்தா ஐடியா தெரிஞ்சிச்சு, எங்கெங்கே என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு. அப்போ அந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா தெரியுதுல்ல. இப்போ லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா போயிருப்போம். ஆக்ராவிலேருந்து ஆக்ரா ஃபோர்ட் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணல, கொஞ்சம் தான் கவர் பண்ணோம். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஸோ சிங்கப்பூர் அப்படி தான் நான் வந்து கவர் பண்ணேன். இப்போ இங்கேயும் அப்படி தான். இப்போ கத்தார் வந்து நம்மளுக்கு எல்லா இடமும் எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம், என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுது. அப்போ நெக்ஸ்ட் டைம் வரப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கத்தார் இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் கூட இது வந்து நான் இதுக்கு 1 days பிளான் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இன்னமும் நல்லா உள்வாங்கி ஆர்கிடெக்சர் ரிலாக்ஸ்டாக வந்து அதை தெரிஞ்சுட்டு அதை ஃபீல் பண்ணி இந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுதான் என்னோடய பிளான். ஸோ ஆம்பி தேட்டர் வந்துட்டு பாருங்கள். இது ஆம்பி தேட்டர் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. அப்புறம் நம்ம பேக் சைடு, அதாவது ஆம்பி தேட்டருக்கு பேக் சைடு
ஆனால் சி சைடுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். இது பெரிய பிளாஸாங்க, ரொம்ப பெரிய பிளாஸா, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஆக்டிவாக இருக்குது. இந்த ஏரியா எல்லாமே இன்ஆக்டிவ்னா பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. வின்டர்ஸ் சீசனில் இந்த இடம் செம்ம ஆக்டிவாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 2-3 நாளாக பார்த்த இடமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே, அவுட்டோர் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இது ஆக்டிவாக இல்லை. ஏன்னா ரொம்ப இங்கே வந்து ஹியூமிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகனால பீப்புள் யாரும் வெளியே வரல, உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நான் வந்து ஆம்பி தேட்டரை உங்களுக்கு காட்டுறேன். ஆம்பி தேட்டரை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த வழியாக வந்து கவர் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆர்ட் ஒர்க்கில் இன்ஸ்டலேஷன், பெரிய பெரிய இன்ஸ்டலேஷனாக வச்சுருக்காங்க. நம்ம அந்த இடத்த பார்க்க போகிறோம். அது கைனடிக் எனர்ஜியில் ஒர்க் ஆகிற இன்ஸ்டாலேஷன்ஸு. ஓகே, இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். நமக்கு இன்னும் ஓகே கரெக்டாக 20 மினிட்ஸ் இருக்குது. சரி, நல்லாயிருக்கு ஃபவுண்டைனு, நல்ல பெரிய ஆம்பி தேட்டருங்க. நல்லா பிகர் ஸ்பேஸ். ஸ்டேஜ் இது ஓகே. இப்போ நான் இருக்கிற இடம் தான் ஸ்டேஜிங். இது ஃபுல்லாகவே வந்து சீட்டிங்கு, இது ஃபுல்லாகவே சீட்டிங் ஏரியா. ஸோ இது சென்ட்ரல் ஸ்டேஜ் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. தென் பேக் ஸ்டேஜ் வந்து ஓப்பன். இதுக்கு பேக்ரவுண்டே வந்து கடல் தான் இந்த பேக் ஸ்டேஜுக்கு. நல்லா இருக்குது. ஸோ இது ஸ்டேஜுக்கு வந்து என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீட்டர்ஸ்க்கு உண்டான என்ட்ரி எக்ஸிட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீசஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம் டாய்லெட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இங்கே ஒரு என்ட்ரி எக்ஸிட் இருக்குது பாருங்கள். நைஸ், நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே வெளியே மூவ் பண்ணி போக ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒன்று பண்ணலாம். நம்ம என்ன இந்த சைட் போயிட்டு நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிடலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படி ட்ராவல் பண்ணோம்னா அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒன்று அழகாக லைட்டிங்கோட. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டமன் எம்பையரோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்குறாங்க நாங்கள் ஆர்கிடெக்சரில், அந்த அரப் ஆர்கிடெக்சர். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒட்டமன் கிங்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கிங்டம்ங்க. பார்க்க லைக் ஐடியா இல்லாதீங்க, சும்மா இப்போ ஒட்டமன் கிங்டம் அடிச்சு பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அந்த பீரியடில். இந்த ஜோனு, எஜிப்து, டர்க்கி, தென் பார்த்திங்கன்னா இந்த சவுத் அமெரிக்கா வரைக்கும் அவங்களோட கிங்டம் வந்து இருந்தது. தென் லேட்டர் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ்லாம் போய்ட்டு சவுத் அமெரிக்கா வந்து இப்போ பிரேசில்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜோன் எல்லாத்தையும் வந்து ஆக்குபை பண்ணாங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் இங்கே இருக்குது இந்த ஆர்கிடெக்சரில். ஏன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. அவங்களோட ஃபுட்டு எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ அடுத்தது ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிட போகிறோம். நம்ம வீடியோஸ் எதுவுமே ஃபுட்டை பற்றி நான் அவ்வளோக்கா வந்து போட்டது கிடையாது. நல்ல லாக் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணதில்லை. அந்த வீடியோ தேவையில்லாமல் எதுக்கு அது போட்டுட்டு அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்துட்டு நான் இந்த சோஷியல் லைஃப்பையும் வந்து இந்த ஆர்கிடெக்சர் வீடியோ இல்லாமல் சோஷியல் லைஃப்பு நான் பண்ணுற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் வந்து அதெல்லாமே ஆட் பண்ணி நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ஆஸ் ஆஃப் நோ நான் வந்து ஒன்லி ஸ்பேசஸை மட்டும்தான் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஓகே, இந்த இடம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். இந்த இடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கார்டனிங் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த போவன்வில்லா எப்பயுமே சூப்பரான ஒரு பிளான்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட்டு. ஏன் எனக்கு வந்து இந்த பிளான்ட்டை பிடிக்கும் அப்படின்னா,
போகன் விழா பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஃப்ளார்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஃப்ளார் வந்து பூக்குதுன்னா அது வந்து வாடிடும், ஆனால் அது வந்து டக்குன்னு வாடாது. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒயிட் அண்டு சாண்டில் கலரில் வந்து ஸ்ட்ரக்சரு, வாட்டர் பாடி இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நல்ல பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீலு ஆக்சுவலியாக இது வந்து ஆரஞ்ச், பிங்க் அண்டு க்ரீனில் வந்து பிளான்ட்ஸு, அந்த தென் ஒயிட் அண்ட் க்ரீன் பிளான்ட்டு ஃபுல்லாக போகன் விழா வந்து வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டுங்க ஆர்கிடெக்சரில். நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் உங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சு போகன் விழா ஆட் பண்ணுங்கள். அதுக்கு நல்ல லஷ்ஷான க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்து சூரியஸுக்கு இந்த பாருங்க உங்களுக்கு அழகாக நல்லாயிருக்கு. ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு பாருங்கள், டிசைன் நல்லாயிருக்கு, ஸ்பேஸோட டிசைன்ஸு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கார்டனு, இது வாட்டர் பாட் ஆட் பண்ணிட்டு நல்லாயிருக்கு. இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி டர்க்கிஷ் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இது ஹில் மாதிரி இருக்குது. ஹில்லை கிளைம்ப் ஆகிட்டு போயிட்டு ஸ்டே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. போஹோ ஆக்சுவலி போகோங்கிறது ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைலே இருக்குது, ஆனால் இது வந்து அந்த ஸ்டைல் கிடையாது. இது வந்து இங்கே இவங்க நேம் தான் அப்படி வச்சுருக்காங்க. போகோங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைலே இருக்குது. இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று சூப்பராக இருக்குது, நான் அதுவும் காட்டும். இது பாருங்கள், சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. வண்டியிலே எல்லாம் போகிற மாதிரி இருக்குது போல். ஓஹோ, ரொம்ப ஸ்மூத் எட்ஜாக இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோங்க. நம்மளோட வெர்டிக்கலில் இந்த ஸ்டைலில் ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறோம். நம்மளோட அடுத்த வெர்டிக்கலில் அது என்ன நம்ம ரிவீல் பண்ணவே இல்லை. சூன் இந்த எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அது ஒரு எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன், சீக்கிரமாக வரும் அது. இங்கே பாருங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து மாஸ்க்குன்னு இல்லை, ஆமாங்க கோல்டு மாஸ்க் தான் இது. ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் மாஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. எனக்கு புரியல. சரி, நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆமாங்க, இது மாஸ்க்கு தொழுகை பண்ணுற இடம். இந்த பார்த்து பாருங்களேன், இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸை பதிச்சு நல்லாயிருக்கு. ஒரு சின்ன ரைசர் தான், ஆனால் வந்து ஸ்லோப்ஸ் கொடுத்துருவா பாருங்கள், வீல் சேர் பர்சனாக அழகாக போகிறதுக்காக. இந்த ஸ்கல்ப்சர் நல்லாயிருக்கு. கேமராவில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ரேமிங் பார்க்குறீங்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ஸ்ட்ரக்சர், என்ன ஒரு ஆர்கிடெக்சர். நான் இதில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. நல்லாயிருக்கு. ஃபுல் மூணுனால ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் கோல்டன் மாஸ்க். கண்டிப்பாக இது கோல்டன் மாஸ்க் தான், ஏன்னா அவ்வளோ நல்ல கோல்டிஷாக இருக்குது. ஓகே, நம்ம மூவ் பண்ணலாம், அடுத்ததுக்கு போகலாம். இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் இருக்குது. எஸ், நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன். நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஓகே, நம்ம இப்படியே வாக் பண்ணி போகலாம். இது ரைட் சைடில் அது ஒரு ரெஸ்டாரண்ட் பில்டிங், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இது செமி சர்க்குலராக இருக்குது. இதுதான் வந்து சென்டர் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வந்து ஸ்டெப்ஸ் இறங்குது, அந்த பக்கமும் ஸ்டெப்ஸ் இறங்குது. அந்த பக்கம் ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பக்கம் இறங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் ஹில் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் சீ ஃபேஸிங்கில் வந்து ரூம்ஸ் இருக்கிற மாதிரி.
நல்லா இருக்கு. ட்ரீ மாதிரி இருக்கு. நம்ம அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, நம்ம அங்கே தான் போகிறோம். இது பாருங்க, ஆர்ட் இன்ஸ்டலேஷன்லாம் நல்லா வச்சுருக்காங்க பிக்கர் ஸ்கேலில். நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்படி போக வேண்டாம், நம்ம இந்த சைடு போகலாம். இது வந்து நம்ம ஜங்ஷன் இருக்கோம். இது பக்கம் பார்க்கிங் பட்டு. ஓகே, இது உள்ளே போகலாம். நம்ம இதில் இப்படி போயிட்டு நம்ம அதை பார்த்துட்டு அந்த பால்மா இருக்குங்களா அதை பார்த்துட்டு அங்கேருந்து உள்ளே போனோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த கோல்டன் மாஸ்க். ஓகே, நம்ம குயிக்காக போகலாம், டைம் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த அந்த டர்க்கிஷ் ஒன்று பில்டிங் இருந்தது இல்லைங்களா, ஒரு பிரிட்ஜ் கூட பார்த்தோம்ல, அதுக்கு பேக் சைடு தான் இந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. டிரைவர் இல்லை, ஆனால் ரொம்ப இது நல்லாயிருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்க. இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இது வந்து இதை பற்றி நான் ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேன். நான் வேணால் இதில் ஆட் பண்ணுறேன் என்ன ஞாபகம் வந்தால். இது வந்து ஃபுல்லாகவே மட்லேயும் லைக் போல்ஸ்லையும் வச்சு வந்து பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரு. இது வந்து இது தானிய கிடங்கு மாதிரி கைண்ட் ஆஃப் அது மாதிரி. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இதை எப்படி இருக்குது பாருங்க. ஸோ ஃபுல்லாக வென்டிலேட்டடாக இருக்கும். உங்களுக்கு வந்து உள்ளே இருந்தோம்னா ஹீட் ஆகாது. உள்ளே வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஆனால் லாக்டாக இருக்குது, நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லாக்கு தான், பார்க்க முடியாது. போகலாம். 10 மினிட்ஸ் இருக்குது நமக்கு, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் போயிட்டு அந்த இடத்த அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம அந்த ஸ்கொயருக்கு போகலாம். கட்டாரா ஸ்கொயர் இருக்குது, அங்கே போனோம்னா அங்கே வாட்டர் பாடி இருக்குது. அங்கேருந்து போனோம்னா நான் சொன்ன அந்த மியூசியம், சில்ட்ரன்ஸ் மியூசியம் இருக்குது. அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட் சாப்பிட போகிறோம். ஓகே, கரெக்ஷன். ரெண்டு வகையான பாத்திரம் இருக்கு. இதில் நடக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸ்பேஸு. கண்டிப்பாக நான் இங்கே என்ன என்ஜாய் பண்ணுறனோ, என்ன அதை பார்க்கணும் அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும்னு நம்புகிறேன். நான் ஃபீல் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு நல்ல டிஷ் என்ன தெரியுங்களா, கேம் வந்து வாங்கினது. நான் இதுக்கு முன்னே வந்து சோனி வச்சுருந்தேன், பிக்கர் கேமு. ஆனால் அதனால் அதை கேரி பண்ண ஊட்டியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து நிறைய இடத்துல அலோவ் பண்ண மாட்டிட்டாங்க, ஏன்னா கேமரா கேட்டகிரினால அலோவ் பண்ணலை. தென் அதுக்கப்புறம் தான் என்ன கேமரா வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ கோபுரம் வாங்கலாமா இல்லை டிஜே வாங்கலாமான்னு யோசிச்சு இருந்தப்போ தான் சரி காஸ்ட் எதனாலும் பரவாயில்ல சொல்லி டிஜே வாங்கினேன். ஆனால் டிஜே வாங்கினது பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஓகே, 2 ரூட் இருக்குது, இப்படி ரூட் இருக்குது, இப்படி ரூட் இருக்குது. ஓகே, இதுதான் இந்த பில்டிங். ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியல. இதுதான் வெட் கிளினிக்குன்னு இருக்குது. ஓகே, இது வந்து இது வெட்டினரிக்கு உண்டான டெர்மினல் போல் இந்த ஸ்ட்ரக்சரு. நம்ம இப்படியும் போயிட்டு இந்த ரோட்லேயும் நம்ம இந்த வழியாக போகலாம், அந்த போகிற வழி இருக்குது. ஓகே, நம்ம இந்த வழியாகவே போகலாம். இந்த வழியை சூஸ் பண்ணுவோம். போகலாம், இந்த பக்கம் போகலாம். நம்ம இது ஸ்ட்ரீட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ அங்கே ரெயின் வாட்டர் வந்து வெளியே போகாமல் இருக்க கட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஆனால் அட் த சேம் டைம் வாட்டர் பாடி பாருங்கள், பில்டிங்ஸ் எல்லா இடத்துலையும் வாட்டர் பாடி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் பாடி எதுக்காகனா இங்கே இருக்குல்லைங்களா, இது வந்து வேப்பரைஸ் ஆகும். ஸோ வேப்பரைஸ் ஆகிறப்ப இங்கே விண்டோ இருக்குல்ல, ஸோ உள்ளே வந்து நல்ல கூலிங்கான வந்து காற்று கிடைக்கும். இன்னொன்று வந்து பில்டிங்கை வந்து ஹீட் ஆகிறது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வாட்டர் பாடி ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது பாருங்கள். அந்த ஒன் மோர் திங் என்னென்னா, வாட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த 2 திங்ஸு, அதாவது அப்போ வந்து பைப் லைன் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ வாட்டர் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சேனலும் இது தான். இது கிட்டத்தட்ட ஒரு வீதியில் நடக்கிற ஃபீலே தான். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஓல்டு போர்ட் பார்த்திங்களா, அது வந்து பழைய காலத்தில் இருந்தால் எப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சம் டெவலப்பான ஒரு டவுன்ஷிப் மாதிரி இந்த இடம். அந்த கான்செப்ட் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து மாஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாஸ்க்கு தான் போல். பாருங்கள், நம்ம ஆம்பி தியேட்டருக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஆம்பி தியேட்டர் நம்ம அதில் தான் அந்த போய் என்ட்ரி பண்ணி வெளியே போனோம். இப்போ ஆம்பி தியேட்டருக்கு வந்துட்டோம். இப்போ சென்டர் நம்ம நடந்து போக போகிறோம். நம்ம அங்கே ரைட் எடுத்துக்கணும், ரைட் எடுக்கலாம். சரி பரவாயில்ல. ஆம்பி தியேட்டர் சுற்றி ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. கத்தார் மியூசியம், இதுக்கு மியூசியம் இருக்குது. இது வந்து ஆம்பி தியேட்டருக்கு பேக் சைடு. இது வந்து அந்த ரோமன் கலோசியம் இருக்குது தெரியுங்களா, அந்த கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆர்கிடெக்சருங்க. அந்த பழைய எப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. நல்லா இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்ட் டீம்ஸ். இந்த கலோசியம் பாருங்கள், மெயின் என்ட்ரி இதான் பாருங்கள். அந்த சிட்டிஸ்லாம் போகிற மாதிரி இது க்ளோஸ்டாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த பக்கம் தான் போகணும், ஆனால் க்ளோஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பிளாக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கலோசியம் பாருங்கள், மெயின் என்ட்ரி இருக்குது. இந்த பக்கம் தான் வந்து அந்த ஸ்கொயர் இருக்குது, கட்டாரா ஸ்கொயர் இருக்குது. வழி இருக்கா பார்ப்போம். அப்படி இல்லைனா நம்ம சுற்றி தான் வரணும். நான் சொன்ன ஆர்ட் இன்ஸ்டலேஷன் இங்கே தான் இருக்குது. இதான் வந்து என்ட்ரன்ஸ், இந்த கட்டாரோட மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது, பார்ப்போம், போய் பார்ப்போம். ஓகேங்களா, ஜுவல் ஷாப்பு. Can you go that side? This way. That side. Okay. இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூகுள் மேப் கரெக்டாக தான் காட்டியிருக்கு. நீங்கள் இதுதான் வந்து கொஞ்சம் குயிக்காக காட்டுது. ஓகே, இதுவும் க்ளோஸ்டு. ஓகே, வெளியே போயிட்டு வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கலோசியம் வந்து ரைட் சைட் போய் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கேன்ட்டு. பரவாயில்ல, போவோம். இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் விண்டோஸ் நல்லா இருக்குது. இது பேட்டர்ன் எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து பேரப்பட்டு ஒரே ஸ்ட்ரக்சராக வந்துருக்கும். நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் இது மாதிரி ஒரு ஸ்டைல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இது டிசைன் 6 months ஆச்சு முடிச்சு. அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஜெனிஃபர் ரெசிடென்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட்
அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டைலுங்க அது. அது நல்ல ஒரு மேசிவான ஒரு வால்யூம் கொடுக்கும் பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு. ஓகே, அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அங்கே போவோம். வந்து அவுட்டோர் ரெஸ்டாரண்ட்டுக்கான பீப்புள் யாருமே யூஸ் பண்ணலை. பிளான் நல்லா இருக்குது. ஸோ ஊருக்கு நடுவே கொலோசியமும், அதை சுற்றி மார்க்கெட்டு, ஊர், தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஃபாரஸ்ட்டு, ஹில்லு எல்லாம் இருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட்டில் சி, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே பாருங்கள், இந்த ரோமன் கொலோசியம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது வந்து ரோமன் கொலோசியம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கும், அது வந்து கட் பண்ணி கொஞ்சம் நிறைய லைக் ஃபுல்லாக இருக்காது, ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்காது, அது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். இப்போது அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் ரைட் எடுத்து போகணும். ரோட் ஓகே ஓகே, இது க்ளோஸுங்க. இந்த கட்டாரா ஸ்கொயர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஏதோ ரெனோவேஷன் நடக்குது போல, நம்ம வெளியே போய் தான் வரணும். ஓகே, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, நான் கிளைண்ட்டுக்கு ஒரு கால் பண்ணுறேன், அவர் எங்கே இருக்காருன்னு நான் வந்து கேட்டுவேன். பாருங்க, வாட்டர் பாட்டில் எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில் ட்ராவல் ஆகுது. இந்த மாஸ்க் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாஸ்க் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பில்டிங் பாருங்கள், இதில் ஃபுல்லாக வந்து டைல் ஒர்க், மசைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டைல்ஸு செம்ம டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, செம்ம டீட்டெயில். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஆஃபீஸ் பில்டிங் போகலாம். சரி, முன்னாடி போய் காட்டுறேன். இது கட்டார மாஸ்க். இந்த ட்ரீ பாருங்க, ஒரு க்ரீன் ஸ்பேஸ், சின்ன க்ரீன் ஸ்பேஸ், ஆனால் எவ்வளோ அந்த ஸ்பேஸை எலைட்டாக சேஞ்ச் பண்ணுது பாருங்க. இது டாய்லெட்டு, இது பாருங்க அந்த டவர், இது பேர் இருங்க, அதான் முடியுமா பார்க்க முடிஞ்ச பேர் சொல்லிவிட்டோம் வீடியோலேயே. எஸ், இதுக்கு பேர் பீஜின் டவருங்க, கரெக்ட். இதுக்கு பேர் பீஜின் டவர். பேர்ட்ஸ்லாம் வந்து நெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான டவர் இது. ஓகே, இது சினிமா தியேட்டர் இருக்குது, சினிமாஸ் கட்ட சினிமாஸ். ஒரு பறவைகளுக்கு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. நல்ல ஒரு டிசைன். ஓகே, நம்ம இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபவுண்டைன் கிட்ட போக முடியல, கட்டாரா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ
அந்த சில்ட்ரன்ஸ் மியூசியம் கிட்ட போகலாம். 5 minutes வாக் காட்டுது. இப்படியே போகலாம். இப்படியே வாங்க என்கிட்ட வாக் பண்ணி இது பேலஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கத்தில். இங்கே ஒரு பேலஸ் இருக்குது. அந்த சைடு ஒரு கோல்டன் பேலஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். இது ஃபுல்லாகவே இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இருக்குங்க. ட்ராப் ஆஃப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க கட்டாரா அது வந்து ஒர்க் கட்டாரா ஸ்கொயர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம லெஃப்ட் சைடு போகணும் அந்த இடத்துக்கு. ஏசி இருக்கு. بقول لك يا اسطى انا عربيتي خلاص كده. ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்க. ஓகே, இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு எல்லாமே கம்ப்ளீட் ரோமன். இப்போ கிளாஸ் ஹவுஸ் இது ஃபுல்லாகவே கிளாஸ், ஸ்டீல் கம் கிளாஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரோமன் ஸ்டைலுங்க. ஃபுல்லாக ஏசி வருதுங்க. ஏசி எங்கே ப்ளோ ஆகுது, ஆனால் எங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த இடத்துல வாக் பண்ணுறேன்ல, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஏசியாக இருக்குது. எங்கேருந்தோ ப்ளோ பண்ணுறாங்க, ஆனால் எங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஏரியா நடந்து இங்கே என்னால் வித்தியாசம் தெரியுது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே கிளாஸ் ஹவுஸ். இதெல்லாமே வந்து இந்த கொலோசியம் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அந்த ஒட்டமன் ஸ்டைலில் இருந்துச்சு. இது எல்லாமே கொலோசியம் ஸ்டைல், யூரோப்பியன் ஸ்டைல். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேலசஸ் மாதிரி. ஏன்னா அந்த கொலோசியம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த சைடு, அதாவது கொலோசியம்க்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து ஒட்டமன், இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை ரோமன் இந்த ஸ்டைல் இருக்குது. கேட்டு இந்த சைடு தான் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். எஸ், இதுக்குள்ள தான் இந்த பில்டிங் இருக்கு. இதுதான் வந்து அந்த மியூசியம், சில்ட்ரன்ஸ் மியூசியம். இது வந்து டி கான்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் தப்பாக பட்டேன்னு நினைக்கிறேன். அது இதில் போடுறேன். அந்த கான்செப்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் இது. இப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இது வந்து சர்க்குலர் இருக்கும், ஸ்கொயர் இருக்கும், ரெக்டாங்குலரு, மல்டிபிள் இது இருக்கும். இது ரொம்ப க்ளோஸராக இருக்கேன் தெரியல, கொஞ்சம் தூரமாக போகிறாங்க உங்களுக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தான் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது நம்ம உள்ளே போகலை, கொஞ்சம் டைமும் இல்லை. சொன்ன பார்த்தீங்க ஹில்லு அங்கே இருக்கு பாருங்க, ஹில்லு. இது ரைட் சைடு ஹில்லு, அதுவும் லெஃப்ட் சைடு நம்ம அந்த பக்கம் வந்தால் பார்த்தீங்களா, அங்கே அந்த ரைட் சைடு ஹில் இருக்குது. வீடு ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இது என்ன தெரியுங்களா, ஒன்றும் சிம்பிள் தான். ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ். இது வந்து கிஃப்ட் பாக்ஸுங்க. இதுக்கு ரேப், அந்த கிளாத்தில் ரேப் மாதிரி வரும் பார்த்தீங்களா, ஃப்ளார் மாதிரி, அந்த ரேப் பண்ண மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து வச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் டிசைனு. நான் அப்படி இந்த சைட் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஐ திங்க் அவர் தான் நம்ம கிளைண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஓகே அங்கே தான் இருக்காரு. ஸோ இது பாருங்க, இந்த சைடு வந்து ஏன்ஷியன் ஆர்கிடெக்சரும், இந்த சைடு மாடர்ன். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம். பாருங்க பில்டிங் எப்படி இருக்கு. இப்போ தெரிய பாருங்க அந்த ராப் மாதிரி தெரியுதா? ஸோ இதுதான் இந்த பில்டிங். ஓகே, இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த கட்டார வீடு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக வாக்கபிளில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி தான் வந்து கொண்டு போயிருப்பேன். டீட்டெயிலிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி ஆர்கிடெக்சர் மாதிரி கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு சார்கிடெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது இன்னும் சில இடத்துலாம் போக போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் நான் உங்கள் ஆர்கிடெக்ட் மதன்ராஜ். பாய்.